பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். லாபகரமான பயறு வகை சாகுபடி நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. ஏன் வள்ளி, அது என்ன ரஞ்சிதா வீட்டு தின்ன பூரா ஊர் பெரியவங்களா இருக்காங்க? நேத்து நடந்த சம்பவம் அப்படி. அப்படி என்ன நடந்துச்சு? நேத்து ஊரே ரஞ்சிதா வீட்டு முன்னாடி தான் இருந்துச்சு. நீ என்ன புதுசா கேக்குற? ஏன் பிள்ளை, எங்க அப்பா வீட்டு கழனியில களைச்செடியெல்லாம் எடுக்கிறாங்க, ஒத்தாசை செய்ய போறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். அட ஆமா, அதான் உனக்கு செய்தி தெரியல. சரி, இப்பவாச்சும் என்ன செய்தின்னு சொல்ல. ரஞ்சிதத்தோட மச்சான் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போய் வந்தவர் இத கொட்டகையில கட்டிவிடுன்னு ஒரு குரல் கொடுத்துட்டு வெளியே கிளம்பிட்டாராம். கால்நடைகளை ரஞ்சிதம் கொட்டகையில கட்டுனாங்களா இல்லையா? ரஞ்சிதத்துக்கு இவர் சொன்னது கேட்டாதானே? சொல்ற விஷயம் அவங்களுக்கு கேட்டுதான்னு கூட கவனிக்காம அப்படியே கிளம்பிட்டாரா அவரு? ஆமாம் புள்ள. பிறகு என்னாச்சு? பிறகு என்ன, பக்கத்து தோப்புக்குள்ள கால்நடைகள்லாம் நுழைஞ்சிடுச்சு. அப்படியா? இந்த அண்ணன் ஒரு நொடி இருந்து மாடுகளை அவரே கட்டிவிட்டு போயிருந்திருக்கலாம். அதான் ரஞ்சிதமும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பயிரை பாதுகாத்து வளர்க்கும் போது இப்படி மாடு மேய்ஞ்சா எம்பிட்டு சங்கடமா இருக்கும். எங்க கழனிய கண்ணும் கருத்துமா மச்சான் பார்த்துக்கிட்டாலும் இந்த பயிர்களில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுடுது. என்னதான் பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன் வள்ளி, எதுக்கு எதை முடிச்சு போடுற? உள்ளதை தானே செல்வி சொன்ன. பயிர் சீரா இல்லாததால இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு எங்க மச்சான் சொல்லிக்கிட்டே இல்லை இருக்காரு. வள்ளி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி, பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் பூச்சி நோய்களை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு நமக்கு தான் புது புது ரகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே. அதை நாம தான் சரியா தேர்ந்தெடுத்து பயிர் செய்யணும். பிரச்சனைகளை எதிர்கொள்கிற ரகங்கள்னா அது நல்ல விஷயம்தான். அப்படின்னா அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியம் தானே? ரொம்ப அவசியம்தான் செல்வி, நானும் அதை தெரிஞ்சுக்கணுமே. பயிறு வகைகளில் புது ரகங்கள் என்னென்ன இருக்கு, அதோட பயிர் சீராக வளர நாம கவனத்தில் வச்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இதை பற்றியெல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க. கவனமாக கேட்டுக்க வள்ளி. பயிர் வகை பயிர்கள் பார்த்தோம்னா மண் வளத்தை அதிகரிக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த பயிர் வகை பயிர்கள் வந்து குறிப்பாக நம்ம 2 பருவங்களில், கரீஃப் அப்படின்னு சொல்லுவோம், ரபி, 2 பருவங்கள்லேயே அதிகமாக பயிரிடுறோம். ரபியில் தான் அதிகமான உற்பத்தியை நம்ம எடுக்க முடியுது. தமிழ்நாட்டு என்னென்ன பயிர்கள் முக்கியமான பயிர் வகை பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான பரப்பளவில் உளுந்து இருக்குது, அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் துவரை, தட்டைப்பயிறு, கொள்ளு, பனிப்பயிறு மற்றும் கொண்டைக்கடலை. தமிழ்நாட்டிலிருந்து வெளியிடப்பட்ட உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் மேம்படுத்த தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா என்னுடைய உற்பத்தி திறனை மேலும் நம்ம உயர்த்தலாம். இப்போ உளுந்து எடுத்துட்டோம்னா 2 பருவத்திலையும் பயிர் செய்யலாம். கரீப் மற்றும் ரபி பருவங்களில் அதிகமாக ரபி பருவத்தை பயிர் செய்யலாம். குறுகிய கால ரகங்கள் நிறைய வந்திருக்கு. இப்போ அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா 65 நாட்கள்லேயே நம்ம அறுவடைக்கு வர மாதிரி ரகங்கள் அவருக்கு நம்ம வம்பன்லேருந்து வம்பன் 12 ரகங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பயிரியல் துறையிலிருந்து கோ 7 அப்படிங்கிற வரைக்கும் ரகங்கள் இருக்குது. இந்த மாதிரி உயர் விளைச்சல் ரகங்கள் நீங்கள் பயிரிடணும். பொதுவாக பார்த்தோம்னா இப்போ வர ரகங்கள் எல்லாமே குறைந்த வயது, அது இல்லாமல் ஒரே சமயத்தில் முதிர்ச்சியடையும் தன்மை, சிங்க்ரனஸ் மெச்சூரிட்டி அப்படிம்போம். எந்த அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கணும்னா காய்கள் எல்லாம் ஒரே டைமில் முதிர்ச்சி அடைந்தால் தான் பண்ண முடியும். அதனால் ரகங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம். மேலும் அதிகமாக தோன்றக்கூடிய மஞ்சள் தேமல் நோய், இலைப்பரப்பு நெளிவு நோய், லீஃப் கிரிங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், சேமிக்கும் போது பயிர் வண்டுகள் அதிகமாக தாக்கும். இப்போ நம்மளோட ஆராய்ச்சியில் இந்த முக்கியமான உளுந்தை தாக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் நோய்களை தாங்கி மற்றும் எதிர்ப்புத்திறன் கொண்ட ரகங்களை உருவாக்குவதில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதெல்லாம் நிறைய ஆய்வுத்திரல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது மட்டும் இல்லாமல் உளுந்தில் நெல் தரிசில விவசாயிகள் அதிக அளவில் டெல்டா மாவட்டங்களில் பயிர் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு ஏற்ற ரகங்கள் ஆடுதுறை 7 வரைக்கும் நம்ம வெளியிட்டிருக்கோம். அதெல்லாம் பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா வம்பன் 6 கடந்த 2023 வெளியிட்டோம். உளுந்துக்கு அடுத்தது நம்ம அதிகமாக பயிரிடுறது பாசிப்பயிறு.
பொதுவாக இதுவும் வந்து ரபியில் அதிகமாக பயிரிடுறாங்க. இதுலேயுமே பார்த்தோம்னா கொஞ்சம் வயது வந்து பார்த்திங்கன்னா 80 நாட்கள் வரைக்கும் மானாவாரிக்கு ரகங்கள் தேவைப்படுது. இதில் இரவையில் பார்த்திங்கன்னா ஒரு 70 நாட்கள் 65-70 நாட்களுடைய ரகங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் குறிப்பாக நான் சொல்லணும்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்து நம்ம கோ 9 வரைக்கும் 9 ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் கோ 7, கோ 8, கோ 9 வந்து ரொம்ப சிறப்பாக நிறைய ஏரியாவில் வந்து பயிரிட்டு வராங்க. அதில் வம்பனில் பார்த்திங்கன்னா வம்பன் 7 வரைக்கும் நம்ம வெளியிட்டிருக்காங்க. அதில் வம்பன் 7 கடைசியாக வெட்ட ரகம். அதுவும் வந்து கரீஃப் ரபி ரெண்டுலேயுமே வந்து நம்ம அதை பயிரிடலாம். மேலும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்குது. பச்சை பயிராகட்டும், உளுந்தாகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பயிறு ஒன்றரை அப்படின்னு சொல்லுவோம். பல்ஸ் ஒன்றரை வந்து நீங்கள் வந்து கரெக்டான டைமில் அடிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த பூக்கள் எல்லாமே அப்படி நின்று நிறைய விதைகளும் நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காக வரும். அப்போ நல்லா வெயிட் வரும்போது உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். எல்லா வகையான பயிர் வகை பயிர்களுக்குமே இந்த பல்ஸ் ஒன்றை நீங்கள் வந்து உபயோகிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான பயிர் நம்ம தமிழ்நாட்டில் துவரை 95% பார்த்திங்கன்னா மானாவாரி தான் பயிரிடுறாங்க தமிழ்நாட்டில். இது வந்து அனைத்து பருவங்கள்லையுமே பூக்கக்கூடிய ரகங்கள் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சென்சிட்டிவ் அப்படிமோ சில பருவங்களில் மட்டும் பூக்கக்கூடியது, சில பருவங்களை போட்டால் பூக்காது. ஆனால் இப்போ வர ரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த பருவத்தில் போட்டாலும் பூக்கக்கூடிய ரகங்களாக இருக்கிறது. வயதும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிச்சு. முதல்ல நம்ம பெரனியல் ரெட் கிராம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வரதெல்லாம் பார்த்திங்கன்னா குறுகிய கால ரகங்களில் கொண்டு வரோம். பெரனியல் நம்ம மாதக்கணக்கில் அப்படியே விட்டுருவாங்க, வரப்புலாம் நட்டுருப்பாங்க. அந்த தான் வந்து நம்ம அப்படி சொல்லுவோம். இப்போ குறுகிய கால ரகங்கள் வந்து நம்ம பார்த்தோம்னா அதிகமாக 110 நாள்லேயே முதிர்ச்சி அடைந்துருது. அதில் குறிப்பாக முக்கியமான ரகங்கள் பார்த்திங்கன்னா வம்பன் 3, APK 1, அருப்புக்கோட்டை 1, இந்த ரகங்களில் வந்து ரொம்ப குறுகிய கால ரகங்கள். அப்புறம் மத்திய கால ரகங்கள் வந்து கோ 7, இது வந்து ஒரு 120 130 நாட்கள் வயதுடையது. மேலும் இந்த ரகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா துவரையில் அதிகமாக தோன்றக்கூடிய இந்த காய்ப்புழு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அதுக்கு எதிர்ப்பு திறன், அதாவது அதை தாங்கி வளரக்கூடியது. மேலும் மலட்டு தேமல் நோயை தாங்கி வளரக்கூடிய ரகங்களாக இருக்கிறது. அதாவது இப்போ வர எல்லா உயர் விளைச்சல் ரகங்களுமே நம்ம அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு திறனோ இல்லை தாங்கி வளரக்கூடிய ரகங்களாக தான் நம்ம கொண்டு வர்றோம். அடுத்த முக்கியமான பயிர் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பழைய ரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே கொடி கொடியாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பூ வந்துகிட்டே இருக்கும், காய் காய்ச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் இன்டிட்டர்மினேட் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வர ரகங்கள் எல்லாமே குறைந்த வயதுடைய, அதாவது 75 நாட்களில் முதிர்ச்சி அடையுது. அது இல்லாமல் டிட்டர்மினேட் டைப் அப்படிம்போம். அதாவது ஒரே சமயத்தில் வந்து காய்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும். அதனால் உங்களுக்கு அறுவடை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. தட்டைப்பயிரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கோ 9 வரைக்கும் ரகங்கள் உண்டு. அதுக்கப்புறம் வந்து வம்பன்லேயும் பார்த்தீங்கன்னா வம்பன் 3, அது நல்லா பாப்புலராக இருக்குது அந்த ரகம். கோயம்புத்தூர் ரகங்களில் பார்த்தீங்கன்னா கோ 6, கோ 7 எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நிறைய இடங்களில் பயிரிட்டு வராங்க. இது எல்லாமே வந்து இப்போ வரதுலையுமே 2 டியூவல் பர்பஸ் அப்படிம்போம். அது நம்ம தட்டைப்பயிராகவும் பயன்படுத்தலாம், க்ரீனாக அதாவது பச்சை காய்களாக வந்து நம்ம பொரியல் அதுக்கெல்லாமும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா கொள்ளு. சில மாவட்டங்களில் மட்டும்தான் இதை வந்து பயிரிடுறாங்க. அதாவது 2 ரகங்கள் இருந்து பையூர் 1 மற்றும் பையூர் 2. இதில் பையூர் 2 தான் இப்போ நிறைய இடங்களில் வந்து பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம விவசாயிகள் கருத்தில் கொள்ள வேண்டியது அந்த விதைக்கிற மாதம் அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அக்டோபர் இதில் பார்த்தோம்னா 2வது வாரம், இல்லாத புரட்டாசியில் 3வது சனிக்கிழமை அந்த வர ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் விதைச்சினாங்க தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பூக்கள் வந்து காய்கள் கிடைக்கும். ஏன்னா எல்லா மாதங்கள்லையுமே நீங்கள் விதைச்சிங்கன்னா அது பூக்காத ஒரு இது கொண்ட ஒரு பயிர் இது. அதனால் நீங்கள் கரெக்டாக விதைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வகையான செலவும் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம். களை பிரச்சனை இருக்காது, பூச்சி நோய் மேலாண்மை செய்ய தேவையில்லை. நீங்கள் ஒன்று பண்ண வேண்டியது நிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த கொடி ஓடும் அந்த டைமில் அதை நம்ம கிள்ளி விட்டுறணும் அந்த பூ வர்றதுக்கு முன்னால். அப்போ தான் உங்களுக்கு காய் நிறைய கிடைக்கும். பனியிலே வளரக்கூடிய ஒரு பயிர் இது. 100 நாட்களுக்குள்ளே இந்த பயிரை நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். அடுத்த முக்கியமான பயிர் பார்த்தீங்கன்னா இது குறைந்த ஏரியாவில் தான் பண்ணுறோம். நரிப்பயிர் இல்லைன்னா பனிப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம், மாத்பீன் அப்படின்ட்டு. இதில் திண்டிவனத்தில் இருக்கிற ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து TMB 1 அந்த ரகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கும் விதைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நவம்பர் டு டிசம்பர் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் விதைப்பு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பூக்கும் தன்மை கரெக்டாக இருக்கும். இதுலேயும் களைகள் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தண்ணி பாய்க்க வேண்டியதில்லை, பூச்சி நோய் எந்த பிரச்சனையும் இல்லை. 70 நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து இந்த பயிரை நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா மகசூலும் 1 ஹெக்டருக்கு சாதாரணமாகவே நீங்கள் 1 டன் வரைக்கும் எடுக்கலாம். கொண்டைக்கடலை இதுவும் வந்து சரியான பனி வர டைமில் நவம்பரில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த பனியிலேயே இந்த பயிரும் வந்துடும். இதில் வந்து நம்ம கோ 1லிருந்து கோ 4 அது மாதிரி 4 ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. 1/3 பங்கு மகசூலை வந்து தரமான விதைகள் மற்றும் ரகங்களை தேர்ந்தெடுத்தாலே நீங்கள் அடைஞ்சிடலாம். இது மட்டும் இல்லாமல் பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும். லைன் சோயிங் அப்படிம்போம். வரிசையாக போகும்போது தான் உங்களுக்கு பயிர் எண்ணிக்கை நம்மளுக்கு அதுக்கு தான் நம்ம இப்போ சீட்ரிலெல்லாம் போட சொல்கிறோம். அந்த மாதிரி போடும்போது உங்கள் எண்ணிக்கை கரெக்டாக உங்களுக்கு வந்து பராமரிக்கப்படும். அப்போ நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த பயிறு ஒண்டர், முன்னால் வந்து DAP அடிச்சிட்டு இருப்பீங்க, இப்போ வந்து TNAU பயிறு ஒண்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம பயிர் வகை பயிர்களுக்காக வெளியிட்டிருக்காங்க.
மேலும் வந்து பிளானோஃபிக்ஸ் சாலிசிலிக் அமிலம் விதமான வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்தினீங்கன்னா பூக்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் பயிறு ஒன்றரும் சேர்ந்து உங்களுக்கு அடிக்கும்போது நிறைய காய்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதில் விதைகள் பார்த்தீங்கன்னா நல்ல திரட்சியாக நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கும். இப்போ மகசூலும் திறனும் கூடி உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். என்ன வள்ளி, இவங்க சொன்ன தகவல்களை கேட்டுக்கிட்டியா? அத்தனை விவரங்களையும் கவனமாக கேட்டுக்கிட்டேனே. காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் புது தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பயிர் வகைகளில் என்னென்ன புது ரகங்கள் இருக்குன்னு அருமையாக சொன்னாங்களே. பயிருக்கான வளர்ச்சி ஊக்கிகள் பற்றியும் பயிர் எண்ணிக்கை பராமரிப்பு பற்றியும் இவங்க சொன்னதை நாம் என்னைக்கும் கவனத்தில் வச்சுக்கணும். ஆமாம் செல்வி. வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். வள்ளி, பயிரெல்லாம் நினைச்சபடி அமோகமா விளைஞ்சதும் சரியான அறுவடையும் அறுவடை செஞ்ச பயிரை சரியான முறையில சேமிக்கிறதும் ரொம்ப அவசியமாச்சே. ஆமாம் ஆமாம். இதோ நிலையத்தோட இணை பேராசிரியர் முனைவர் TL பிரீத்தி அவங்க இத பத்தி என்னென்ன சொல்றாங்கன்னு கவனமா கேட்டுப்போம். பயிர் வகைகள் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம உணவுக்கு. இதில் அறுவடைக்கு பின் பார்த்திங்கன்னா 6-8% இழப்புகள் நம்ம பார்க்குறோம். பல்வேறான மின்சார் தொழில்நுட்பங்களில் சில பிரச்சனைகள் இருக்கிறனால இந்த இழப்புகள் நம்ம சந்திக்கிறோம். இதில் முக்கியமாக என்னென்னா, ஒன்று அறுவடை செய்யும்போது சரியான பருவத்தில், அதாவது ரொம்ப முகிர்ந்ததோ இல்லை கரெக்டான பருவம் அடைகிறதுக்கு முன்னாடியே நம்ம அறுவடை செஞ்சிடுறோம். அப்புறம் இந்த பயிர் அறுவடை செய்கிறதுக்கான சரியான இயந்திரம் இல்லாதனால ஒரு பிரச்சனை வருது. அதே மாதிரி சேமிக்கும் போது ரொம்ப சரியான முறையில் சேமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. என்ன செய்யலாம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு அறுவடை செய்யும் அந்த பருவம் கரெக்டாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, துவரையில் பயிர் முகிர்ந்து இருக்கணும், கருப்பாக இருக்கணும். அப்புறம் அந்த செடியில் உள்ள கீழே இலைகள் காஞ்சி விழ ஆரம்பிக்கணும். இது துவரைக்கு. இதே மாதிரி கொண்டக்கடலைக்கும் தண்டு செடி எல்லாமே காய ஆரம்பிச்சிடும். பயிர் ரொம்ப கெட்டியாக இருக்கும். உளுந்து பாசி பயிர் எடுத்தோன்னா பயிர் நல்லா முதிர்ந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த மொச்சப்பயிர் எடுத்திங்கன்னா அந்த செடியோட மேல் இலைகள் காஞ்சி பயிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கணும். அதே மாதிரி அறுவடை செய்யும் போது ஈரப்பதம் 15-20% இருக்கணும். அதுக்கப்புறம் சேமிக்கும் போது அந்த ஈரப்பதம் 10-12% தான் இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அறுவடை செஞ்ச அப்புறம் க்ளீன் பண்ணும்போது அந்த கல் இருக்கும், இல்லை தூசி இருக்கும், அதெல்லாம் எடுத்துடுறோம். அது ஜல்லடையில் சுத்தம் செஞ்சிடுறோம். இல்லாட்டி ஒரு ஆஸ்பிரேட்டர்னு ஒரு கருவி இருக்குது, அதுலேருந்து உறிஞ்சி எடுத்து போட்டுடலாம். அந்த 2 விதத்தில் செய்கிறோம். இதில் உடைச்ச பயிர்கள் கூட இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது.
உலர வைக்கும்போது வெயிலில் உலர வைக்கலாம், இல்லாட்டி எந்திரங்கள் மூலம் உலர வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு தரமான பொருள் கிடைக்கும். அடுத்தது வந்து கதிர் உடைக்கிறது, த்ரெஷிங் சொல்லுவோம். இது வந்து செய்யும்போது அந்த பயிர் உடைக்காமல் அப்படியே முழு பயிராக இருக்கணும், அதில் வந்து கவனம் தேவை நமக்கு. அடுத்தது வந்து உம்மி நீக்கம் சொல்லுவோம். உம்மி நீக்கம் இன்னொரு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து சுவையை கூடுதலாக கொடுக்கும் மற்றும் ஜீரணத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். இது வந்து எப்படி செய்கிறோன்னா கையால் குத்தி செய்யலாம், இல்லாட்டி இயந்திரங்கள் மூலியம் செய்யலாம். இதுக்கு வந்து மெஷின் இருக்குது. இதில் வந்து 1 மணி நேரத்துக்கு 200 கிலோ அளவுக்கு குத்தி எடுக்கலாம், டீஹல்லிங் பண்ணலாம். அடுத்தது வந்து அரைத்தல். உம்மி நீக்கப்பட்டு பருப்பை வேறு வேறு வடிவங்களில், அதாவது மாவு, தால், முழு தால், இல்லாட்டி பயிறு, அந்த மாதிரி வேறு வேறு வடிவங்களில் நம்ம அரைக்கலாம், இது பதப்படுத்தலாம். அடுத்தது சேமிக்கிற போது சேமிக்கிற அந்த இடம் வந்து நல்ல காற்றோட்டமாக இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் லேசாக குளிர்ச்சியாக இருக்கணும், கூலாக இருக்கணும். அடுத்தது வந்து சிப்பம் அடைத்துறது வந்து இப்போ பேக்கேஜிங் அதுக்கு சொல்லுவோம், பேக்கிங். ஹெச்டிபின்னு சொல்லுவோம், அதாவது அதிக கனமுள்ள பாலித்தீன் பைகள் உபயோகப்படுத்தலாம், இல்லாட்டி சுத்தமான சணல் பைகள் உபயோகிக்கலாம். இங்கே தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இங்கே அந்த சிப்பம் அடித்து சேகரிக்கும் போது தான் இந்த பிரச்சனையே வருது. அதனால் வந்து இந்த இடத்துல பல்வேறு முறைகள் உபயோகப்படுத்தலாம். அதாவது செம்மண் வந்து அந்த பருப்பில் கலந்து சேகரிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நொச்சி இலை பொடி அந்த மாதிரி வச்சுக்கலாம், போட்டு கலந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி சில முறைகள். இல்லை எண்ணெய், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எண்ணெய் தடவி வைப்பாங்க. இப்போ வந்து நமக்கு சேமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப முக்கியம்னா மதிப்பு கூட்டுதல்லே சொல்லலாம். அது மதிப்பு கூட்டுதல் என்னென்னா பயிரை அப்படியே வேக வச்சு இல்லை அப்படி சாப்பிட்றோம், அது ஓகே. அதே மாதிரி இது வந்து முளைக்கட்டின பயிரை உபயோகப்படுத்தும் போது அதோட சத்துகள் நிறைய நமக்கு வந்து பி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம், இல்லை விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அது வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ சமீப காலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், நுண்ணு பயிர்கள், அதாவது மைக்ரோ கிரீன்ஸுன்னு சொல்கிறோம். 40% ஜாஸ்தியாகவே நமக்கு சத்து அதில் இருக்குது அப்படின்ட்டு ஆய்வுகளில் சொல்கிறாங்க. அதனால் அது ரொம்ப நல்லது. இன்னும் மதிப்பு கூட்டுதலில் பார்த்திங்கன்னா முழுசாக பயிர் உபயோகப்படுத்தலாம், இல்லாட்டி அதுவே ஒரு உடைச்ச பயிராக விற்கும்போது அதுக்கு விலை ஜாஸ்தியாக கிடைக்கும். அப்புறம் அது வந்து வறுத்துட்டு விற்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். அது இல்லாமல் வேறு என்ன செய்யலாம்னா உளுந்து அப்பளம் செய்யலாம், பருப்பு உருண்டைகள் செய்யலாம். அதே மாதிரி சோயா பீன்ஸ்லேருந்து பால் எடுக்கிறோம், சோயாலேருந்து நமக்கு இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். சோயா சங்க்ஸ் இருக்குது இல்லையா, அப்புறம் வந்து பன்னீர் கிடைக்குது இல்லை. இதை தவிர மற்ற பயிர்களில் இன்ஸ்டன்ட் மிக்ஸஸ் நிறையா இருக்குது, அடை மிக்ஸு, வடை மிக்ஸு. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மெஷினரியெல்லாம் தேவையில்லை, சிறிதளவில் கூட செஞ்சு லாபம் சம்பாதிக்கலாம் நிறைய. அடே அப்பா, அறுவடைக்கு சரியான பருவம், அறுவடை செஞ்ச பயிரை சுத்தம் செய்யறது, பூச்சிகள் தாக்காம சரியான முறையில் சேகரிக்கிறது, இப்படி படிப்படியா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் பொறுமையா தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்களே. அறுவடை செஞ்ச பொருட்களை மதிப்பு கூட்டுறதை பத்தி இவங்க சொன்னதையும் மறந்துடாத வள்ளி. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி, சோலை குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி, சோலை குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு, தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு. ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும்
வரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல். காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. செல்வி, இன்னும் ஏதாச்சும் தகவல் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. இருக்கு வள்ளி. புது தொழில்நுட்பங்கள் பத்தியும் நமக்கு உதவறாப்புல இருக்கிற அரசோட உதவி திட்டங்கள் பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும்ல. நிலையத்தோட பண்ணை மேலாளர் முனைவர் துரை நக்கீரன் அவங்க இத பத்தியெல்லாம் விரிவா சொல்றாங்க. அதையும் கேட்டுக்குவோம். மற்ற பயிர்களை காட்டிலும் இந்த பயிர் வகை பயிர்கள்லாம் ஒரு பின்தங்கிய நிலையில் தான் இருக்கும். தண்ணீரை இன்னும் அடையலைங்கிறதா சொல்ல முடியும். உற்பத்தி வந்து அந்தளவுக்கு இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பல காரணங்களுங்கும்போது காலநிலை மாற்றம்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா சரியான விதையை பயன்படுத்தாத இன்னொரு காரணம் சொல்லலாம். சரியான பயிர் எண்ணிக்கையை பராமரிக்காதுன்னு ஒரு காரணம் சொல்லலாம். அறுவடை பின்சார் நேர்த்திகளை சரியாக கடைபிடிக்காதுன்னு ஒன்று சொல்லலாம். இந்த அறுவடை பின்சார் நேர்த்திகளை பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து 6-8% இழப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறோம். ஒரு 4-5 மில்லியன் டன் வந்து இதிலேயே போயிடுது. நம்மளுக்கு வந்து எவ்வளவு தேவை, புரதச்சத்து தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் உள்ள மக்கள் தொகைக்கு 29 மில்லியன் டன் நம்மளுக்கு தேவை. ஆனால் நம்ம சராசரியாக பார்த்தோம்னா 19 மில்லியன் டன் தான் கிடைக்குது. இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு 10 மில்லியன் டன்னை வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம பயிர் வகை பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இதே வந்து இந்திய அளவில் பார்த்தோம்னா 1.5 கோடியிலேருந்து 2.5 கோடி விவசாயிகள், வேளாண் தொழிலாளர்கள் இந்த பயிர் வகை பயிரை நம்பி இருக்கிறாங்க. 3 சீசன் பயிர் பண்ணால் கூட பயிர் வகையில் சராசரி மகசூல் ரொம்ப குறைவாக தான் வருது. ஒரு 4-5 வயசு உள்ள குழந்தைகள்லாம் வந்து சத்து பற்றாக்குறையினால் இந்த மெராஸ்மஸ்ன்னு ஒரு சொல்கிறாங்க, நோய் எதிர்ப்பு தன்மையை குறையுதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இதை சரி பண்ணுறதுக்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி பல முன்னெடுப்புகளை எடுத்து வர்றாங்க, பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க. இதில் வந்து மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஐக்ரிப் ஆன் பல்சஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருது. அடுத்தது வந்து கிளஸ்டர் எஃப்எல்டிங்கிற ஒரு ஸ்கீம், அதையும் நடைமுறைப்படுத்தி வர்றாங்க. அடுத்தது சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு அமைப்பையும் செஞ்சு எல்லாருக்கும் பரப்பிட்டு வர்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து இதுக்கான முன்னெடுப்புகளையும் எடுத்து வர்றாங்க. அதில் வந்து குறிப்பாக இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலியமாக இதனை வந்து நம்ம முன்னறிவிக்கப்பட்ட விலையில் கொள்முதல் பண்ணி அது வந்து விவசாயிகளுக்கு ஒரு சேஃபான விலையை கொடுக்குறாங்க. இது ஒரு விஷயமா இருந்தாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சில முன்னெடுப்புகளையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் வந்து புதிய ரகங்கள் கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடியது. அதனால் ஒரு சாதாரண ரகத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான மகசூல் கூடிய ரகங்களை கண்டுபிடிச்சு விவசாயிகளுக்கு அவ்வப்போது வழங்கி வர்றாங்க. அதை பொறுத்தளவு புதுக்கோட்டை மாவட்டம் வம்பனில் உள்ள தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து நிறைய ரகங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுமாரி திண்டிவனத்தில் இது மாதிரி எண்ணெய் வித்து பயிர்லேயே நம்ம பயிர் வகை பயிர்களுக்கும் ரகங்கள் கொடுத்துருக்குறாங்க. பையூர்லேயும் இது மாதிரி ரகங்களையும் கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் சாதாரணமாக ஒரு 400 கிலோ கிடைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அதிகப்படியாக மகசூல் எடுக்கிறதுக்கு பயிர் பூஸ்டர்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது மாதிரி உளுந்து பயிருக்கு பார்த்திங்கன்னா பயிர் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 15-20% கூடுதல் மகசூல் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுமாதிரி கொள்ளுக்கும் ஒரு பூஸ்டரையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அறுவடை பின்சார் நேர்த்திகளை வந்து நம்ம சரியாக செஞ்சோன்னாவே இதற்கான ப்ரொடக்ஷனை நம்ம உயர்த்திடலாம். அதை பொறுத்தளவு பார்த்தோம்னா இந்த அறுவடை செய்கிறது, அந்த ட்ரோன்கள் மூலம் மருந்து தெளிக்கிறது, ட்ரோன்கள் மூலயமா நம்ம வந்து பூஸ்டர்களை தெளிக்கிறது, அறுவடைக்கு நம்ம மிஷின் கொண்டு அறுவடை செய்கிறது, சூரிய உலர்த்தி மூலமா ப்ராசஸ் பண்ணி அதை பேக் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறது, இது மாதிரி தனியார் துறையில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இது இல்லாமல் நூன்மீல் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் பார்த்தோம்னா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு புரதச்சத்தை சரி பண்ணுறதுக்கான சோயாபீன்ஸ் அந்த பவுடரை கொடுத்து உணவு திட்டத்துலேயே அவங்க சேர்த்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம பொருளாதாரத்தில் நம்ம ஒரு தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிற பொறுத்தளவு இந்த பயிர் வகை பயிர்களை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சாகுபடி செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த பயிர் திட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு
டெல்டா மாவட்டங்களில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னி பொங்கல் அன்னைக்கு அறுவடை செய்வாங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த உளுந்து பயிரை தெளிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 60 நாள் 70 நாளில் இந்த உளுந்து பயிர் ஏகபோகமாக விளைஞ்சிருக்கும். ஆனால் தற்போது வந்து மிஷின் அறுவடை செய்கிறதுனால பல இடங்களில் இது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு விவசாயிகளே மாற்றாக ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா, இது வந்து சித்திரை பட்டத்தில் உளுந்துங்கிற ஒரு கான்செப்டை எடுத்து அந்த டெல்டா மாவட்டங்களில் பண்ணிகிட்ருக்குறாங்க. சராசரியாக பார்த்தோம்னா 800லேருந்து 1200 கிலோ வரைக்கும் பல விவசாயிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பட்டம் தவறி செய்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒத்து வருமானா எல்லாருக்கும் ஒத்து வராது. வாய்ப்புள்ள இடங்களில் இதை ரொம்ப சரி பண்ணிக்கலாம். சரி, நம்ம சராசரியாக தனிப்பயிராக தான் போடணுமா அப்படிங்கிறது இல்லாமல் வயல் வரப்புகளில் எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் துவரையை வந்து வரப்பு பயிராக பயிரிடுறது, உளுந்து பயிரை வரப்பு பயிராக பயிரிடுறது, இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கும்போது கண்டிப்பாக வந்து அதுலேருந்து சராசரியாக ஒரு 100 கிலோ கூட மகசூல் கிடைக்கும். இதுக்கு பட்டம் தேவையில்லை. நம்ம சாதாரணமாக மற்ற பயிர் போட்டிருக்கும்போது இந்த பயிரையும் பயிர் பண்ணும்போது உபரி வருமானமாக அது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மண்ணுக்கும் ஒரு வளத்தை தரக்கூடிய ஒரு பயிராக இருக்குது. அதேமாதிரி இதில் எஞ்சியதை வந்து கால்நடைகளுக்கும் தீவனமாக பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த 3 விஷயத்தையும் மனசில் வச்சுட்டு விவசாயிகள் பயிர் வகை பயிர்களை கவனம் செலுத்தி பயிரிடணும்னு கேட்டுக்கிறேன். என்ன பிள்ளை, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டியா? ஆமா, விவரங்களை கேட்க கேட்க புது தெம்பு கிடைச்சாப்புல இருக்கு. இந்த தொழில்நுட்பங்களை நாம உடனே பயன்படுத்திக்கணும்னு தோணுது. இல்லையா பின்ன? நாம பயன்படுத்திக்கிட்டு லாபம் எடுக்கணும்னு தானே நமக்கு இம்புட்டு வழிமுறைகளையும் எடுத்து சொல்றாங்க. எங்க கழனியில நாங்க எந்தெந்த விஷயங்களை தவற விட்டோம்னு இப்பதானே புரியுது. இனி விதைப்புல இருந்து விற்பனை வரைக்கும் இவங்க சொன்ன முறைகளை கடைபிடிச்சு 4 பேருக்கு முன்மாதிரியால இருப்போம். நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி. வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கேளு தம்பி, நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி, பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி, நாம பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி, உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி. கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.